அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு. நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஊருக்கு உட்பட்ட பகுதியில், உங்கள் தெருவு, உங்கள் ஊர், உங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நிறைய பேர் பிசாசின் போராட்டங்கள், வியாதியில், பலவிதமான நோய்களில் பிடிபட்டு இருப்பாங்க. அப்போது அது பலவித சாத்தானுடைய காரியங்களால் கூட வந்திருக்கலாம். நீங்கள் உபவாசம் இருந்து இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசம் பண்ணி எவ்வகையிலும் புறப்பட்டு போகாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கன்னு நான் சொல்கிறேன், ஆனாலும் நம்ம எல்லாரும் தான். நாங்களும் இங்கே மாதத்தில் 2-3 முறை நாங்கள் அப்படி தான் உபவாசித்து அநேக ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் விடுதலை அடைகிறாங்க ஊழியக்காரர் மூலியமாக. அதே போல் நீங்களும் உங்களுக்கு உட்பட்ட பகுதியில் அப்படி பிரச்சனைகளில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஒரு வேளை ஒரு நாள் உணவை வெறுத்து ஒதுக்கி உபவாசம் இருந்து ஜெபத்தில் முழங்கால நின்று அவர்களுக்காக ஜெபித்து அந்த பட்டணத்தில் உள்ளவங்களுக்காக வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும், ஆகாரத்தை ஒதுக்க வேண்டும். ஏன்னா நான் சொல்லும்போது என் மேலே சிலருக்கு கோபம் வரலாம், விருப்பம் வரலாம். இவர் என்ன ஜெபம் பண்ணுறவரா, இவர் எத்தனை நேரம் ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் வேணும் சொல்லுங்களேன் அப்படின்லாம் சிலர் கேட்குறாங்க. அது ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதுங்க. ஆனாலும் ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பாங்க. அதற்கு நம்ம எல்லோரும் சகோதரர் தான் பாருங்கள். ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம எல்லோரும் சகோதரர்கள். நம்ம ஒருமித்த குடும்பங்கள். அதனால் ஒருவருக்கொருவர் ஏசப்பாவுடைய வசனங்களை பரிமாறிக்கொள்வதில் தப்பில்லை பாருங்கள். அதனால் நம்ம சாப்பாடுகளை ஒதுக்கி உபவாசத்தில் இருந்து நம்ம ஊருக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தா கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். ஆமென். அல்லேலூயா.